தினத்தந்தி செய்திகளை சுட சுடத் தருகின்ற அந்த காலத்தில் 2026 சட்டசபை தேர்தல். பாரதிய ஜனதா அங்கம் வகிக்கும். எங்க அங்கம் வகிக்குது? தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. என்னது? ஐயோ, யார் சொல்றது? தினத்தந்திக்கு மத்திய மந்திரி அமித்ஷா சிறப்பு பேட்டி போடுறா. சக்கரம் அப்படி போடுறா அருவாளன் வாயில. அதாவது இப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தெளிவா. சாரிங்க, நான் பாட்டுக்கு உங்களை வச்சுட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்கேன். தினத்தந்தி அந்த அதாவது பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அது போல தினத்தந்தியில கொட்டை எழுத்துல போட்டிருக்கான் சார் பேப்பர்லயே அப்படின்னு ஒரு பாட்டுக்குள்ளாரெல்லாம் ஒரு டைலாக். அது மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ ஒன்று உள்துறை அமைச்சர் மதிப்பு மிகுந்த அமித்ஷா ஜி கொடுத்துருக்காரு. அதுல தெளிவாக சொல்றாரு, பாரதிய ஜனதா அங்கம் வகிக்கும். எதுல? தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் இருக்கும். அப்படி 2026 சட்டசபை தேர்தலில் பிஜேபி கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு அது உள்ள இருக்கு, அடுத்த பக்கத்துலயே இருக்குங்க. அதுல உள்ள என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க, நீங்க அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க முயற்சி செய்கிறீர்களா அப்படின்னு சொல்றாங்களே. அவர் சொல்றாரு, நான் யாரையும் ஒன்றிணைக்கல, அது அவங்களுடைய கட்சி குறித்த விஷயம், அவர்கள் தாங்களாகவே முடிவெடுக்கணும் அப்படிங்கிறாரு. அடுத்தாப்புல தேர்தல் நெருங்கி இருக்கிற நிலையில தமிழகத்துல பாரதிய ஜனதாவோட வளர்ச்சி குறித்து நீங்க திருப்தியா இருக்கீங்களா? என் நம்பிக்கை என்னன்னா, அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி மிக வலுவா இருக்கு. தமிழகத்துல கூட்டணி அரசு அமைக்கப்படுமா? தெளிவா கேட்கிறாங்க தினத்தந்தியில. தமிழகத்துல கூட்டணி அரசு அமைக்கப்படுமா? எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் அரசு அமைக்கும். அதுல பாரதிய ஜனதாவோட கட்சி பங்கு இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்றோம். அதுல முதலமைச்சர் வேட்பாளர் யார்? என்ன கேள்வி? அண்ணன் எடப்பாடியார் தானே? எடப்பாடியார் தானேங்க. இப்ப என்ன சொல்றாரு இவரு அமித்ஷா ஜி அப்படின்னாக்க, தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் யார்? தேர்தல்ல நாங்க அதிமுகவோட தலைமையின் கீழே தான் போட்டிடுறோம். முதலமைச்சர் எடப்பாடின்னு சொல்லல, முதலமைச்சர் அதிமுகவில் இருந்தா வர அப்படிங்கிற என்ன செய்யலாம்? அப்ப அமித்ஷா ஜியை போய் பார்க்க போயிட்டு எடப்பாடி பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ஒரு 10 நாள்ல இங்க வந்து அந்த கிண்டி கிட்ட இருக்கிற அந்த ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல சந்திச்சு கையை தூக்குனாங்க. இந்த பக்கம் அவருக்கு பிடிக்காத அண்ணாமலையையும், அந்த பக்கம் புதுசா வந்த நயினார் நாகேந்திரனையும், இந்த பக்கம் எடப்பாடியையும் தூக்கி அதிமுக கூட்டணி ஆட்சி உண்டு, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத கமா போடல அப்படி இப்படிலாம் பின்னாடி சால்ஜியாப் சொன்னார். ஆனா கூட்டணி ஆட்சி திரும்ப சொல்றீ அப்படின்னு ஒரு வடிவேல் காமெடி இருக்குல்ல, அதே போல தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இதை அடுத்து மதுரைக்கு வந்திருந்தார் இல்லையா அமித்ஷா, அப்பயும் அதே தான் சொன்ன, கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையும் அப்படின்னு. அதற்கு அடுத்தாப்புல என்ன சொல்றாங்க, முருக பக்தர்கள் மாநாட்டில் திரும்ப திராவிடத்தை வேறறுப்போம் சொல்றாங்க. திராவிடம் அப்படின்னா திராவிட கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு திராவிட கட்சி தானே. அதையெல்லாம் நாங்க வேறறுப்போம் அப்படின்றாங்க. ஆனா அதிமுகவுடைய மேல இருந்துகிட்டு தான் அவங்க சவாரி செய்யறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிலையும் கூட அங்க அண்ணாவை அவதூறாக காட்சிப்படுத்தப்பட்டதையோ, பெரியார் அவர்களை அவதூறாக காட்சிப்படுத்தப்பட்டதையோ யாரும் எதுவும் சொல்லல, எந்த கேள்வியுமே கேட்கலை. அது அப்படி இல்லைங்க, எங்களுக்கு தெரியாதுங்க அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. நயினார் நாகேந்திரன்ட்ட கேட்டாக்க, அது இந்து முன்னணி நடத்துறதுங்க, நாங்க எங்களுக்கு தெரியாது அப்படிலாம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திரும்ப கேட்குறீங்க, திரும்ப இதாங்க பதில் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அமித்ஷா ஜி அவர்கள் அட்டகாசமா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. தினத்தந்தி இன்னும் நிறைய பத்திரிகைகளுக்கு தனித்துவமான பேட்டி கொடுத்திருக்காரு, எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவா கொடுத்திருக்காரு. அதுல 2026 தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமையும் தெளிவா சொல்றேன்.
அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் அந்த ஆட்சியில பங்கு வகிக்கும் அப்படின்றாரு. சரி, முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? அது அதிமுகவில் இருந்து இருக்கிறவங்க தான் வருவாங்க. எடப்பாடின்னு சொல்லல, அதான் அவரை தானே சொல்லணும், சொல்லல. ஏன்னா அதிமுக பாஜகவை கழற்றி விட போகிறது அப்படியா அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லப்பட்டு இருந்த நிலைமையில பாஜக புது ரூட் எடுத்து அதிமுகவை கழற்றி விடுறதுக்கு ஏதோ ஒரு வகையில திட்டம் போட்டிருக்காங்கன்னோ, அல்லது நாங்க சொல்றது நீ கேட்டே ஆகணும், இல்லாட்டினாக்க ரைடு வரும் அப்படிங்கிற விதமாவோ பார்க்கணும். அதாவது இன்னைக்கு 27ஆம் தேதி அன்னைக்கு இந்த வீடியோவை இரவு பேசிட்டு இருக்கிறேன் நான். இன்னைக்கு 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில தினத்தந்தி வந்திருக்கு. இதுவரைக்கும் எடப்பாடி தரப்புல இருந்து இதற்கான பதில் சொல்லல. ஆனா ரெண்டாவதா ஒரு விஷயம் சொல்றாங்க. தமிழிசை சவுந்தரராஜனும் நயினார் நாகேந்திரனும் இது பத்தி அமித்ஷாஜி சொல்றாரு இல்லைங்க, எல்லாருக்கும் ஆட்சியில பங்கு வேணும்னு ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றத அவங்க சப்பை கட்டு பதில்களாவே சொல்றாங்க. இதெல்லாம் எங்க ராஜேந்திர பாலாஜிட்ட எல்லாம் கேட்டாக்கா இதெல்லாம் எங்க இவரு பாத்துக்குவாருங்க, எங்க எடப்பாடி அவரு தாங்க பதில் சொல்லுவாரு, நாங்க ஒன்றும் பதில் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரெண்டாவது அஸ்திரமா என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, இன்னைக்கு அதிமுக தொடர்பான இரட்டை இலை சின்னம் தொடர்பான அந்த வழக்கு இன்னும் ஏன் எடுத்துக்கல, அந்த கட்சிக்குள்ளார பிளவு இருக்கு அப்படின்னாக்க அந்த பிளவுக்கெல்லாம் எப்ப முடிவு கட்டி தேர்தல் ஆணையத்துல எப்ப முடிவு சொல்ல போறீங்க அப்படிங்கிற ஒரு இதையும் இன்னைக்கு கோர்ட்டு கையில் எடுத்திருக்கு. திடீர்னு இன்னைக்கே கோர்ட்டு கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிறது அந்த நீதி கண்களுக்கே நாம விட்டுடுவோம். இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பாக ஒரு கிடுக்கிப்பிடியே வச்சிருக்காங்க பிஜேபியில அப்படின்னு நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்த விஷயம், இங்க தமிழக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், பத்திரிகைகளும் ஊடகவியலாளர்களும் இதை பத்தி சொல்லிட்டே இருந்தாங்க. எடப்பாடி ஏதாவது எடக்கு மடக்கா நடந்துகிட்டாக்க இரட்டை இலை சின்னத்தை வச்சே மடக்குவாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அதிமுக தான் முதல்வர், ஆனா முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிறத அமித்ஷா சொல்லல, எடப்பாடி அப்படிங்கிறத சொல்லல. அப்ப செங்கோட்டையனை கொண்டு வந்து இறக்கிறதுக்கு ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி திட்டமிட்டாங்க இல்லையா, அப்படி செங்கோட்டையன் வரப்போறாரா, இல்ல RSS 100வது ஆண்டுல SP வேலுமணி போய் கலந்துக்கிட்டு பேசினார் இல்லையா, அவரை வச்சு அதிமுகவை உடைக்கிற வேலையில இறங்க போறாங்களா அப்படிங்கிறது தான் இப்ப பதட்டம். இப்ப 3வது கட்டமா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க, சாயந்தரம் எடப்பாடிட்டு இருந்து ஒரு அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்பு? பாஜக கூட நாங்க கூட்டணி இல்லை அப்படின்னா, பாஜக கூட கூட்டணி அமைப்போம், ஆட்சியை பிடிப்போம், ஆனா ஆட்சிக்குள்ளார பிஜேபிக்கு நாங்க இடம் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? கிடையாது. முதலமைச்சர் வேட்பாளர் வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? அதுவும் கிடையாது. அப்ப என்னங்க அந்த அறிக்கையை சொல்லியிருக்கிறாரு? முக்கியமா பரபரப்பான இந்த தருணத்துல ஒன்றும் இல்லை, தேர்தல் பிரச்சாரத்தை அவர் களத்தில் இறங்கி அடுத்த வாரத்திலேருந்து ஆத்துன்னு சொற்பொழிவு ஆத்த போறாரு எடப்பாடியார் அவர்கள். அதனால அந்த மேப் போட்டிருக்காங்க, டைம் டேபிள், இந்த நாளில் கோயம்புத்தூர்ல இந்த ஊர்ல, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது, இத்தனாம் தேதி இது, இத்தனாம் தேதி இதுன்னு 4ஆம் தேதியிலிருந்து அப்படி ஒரு பிரச்சார பயணத்தை அவர் மேற்கொள்ள போகிறார், தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லி புரட்சி தமிழன் எடப்பாடியார் சூறாவளி பிரச்சாரம் அப்படிங்கிற ரீதியில இந்த பயணம் தொடங்க இருக்குது. அந்த ஜூலை 4ஆம் தேதி தான் இரட்டை இலை சின்னம் தொடர்பான அந்த வழக்குல தேர்தல் ஆணையம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னும் 4ஆம் தேதியை இந்த வழக்கை ஒத்தி போட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 4ஆம் தேதியை வைத்துக்கொண்டு 8 விதமான முறையில எடப்பாடியார் என்னென்ன கணக்கு போட்டாரோ அதை எல்லாத்தையும் தவிடுபுடியாக்குகிற வேலையில அமித்ஷா ஒவ்வொரு காயா நகர்த்திக்கிட்டே வராரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். OPS EPS அப்படின்னு சொல்லி கலைத்தார்கள். சசிகலா டிடிவியை ஒரு பக்கமாகவும் OPS ஒரு பக்கமாகவும் எடப்பாடியை ஒரு பக்கமாகவும் பிரிச்சாங்க. இப்ப அன்புமணி ராமதாஸையும் பிரித்ததுல பாஜகவுக்கு மிகப்பெரிய பங்கு இருப்பதாக இங்கே ஆய்வுகள் தெரிவிக்கின்றன, தைலாபுரம் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சமயத்துல அன்புமணி ராமதாஸ் திமுகவை கடுமையா எதிர்த்துட்டே இருக்கிறாரு, பாஜகவை கடுமையா ரொம்ப உற்சாகத்தோட ஆதரிச்சுட்டே இருக்கிறாரு. ராமதாஸ் அவர்கள் கலைஞருக்கும் அவருக்குமான நட்பையும், கலைஞரோட பையன் ஸ்டாலின் எப்படி அப்பா மேல பையன் எவ்வளவு இதா இருந்திருக்காரு பாருங்க, அது மாதிரி என் பையன் இல்லையே அப்படிங்கிற விதமாகவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அன்புமணியை ராமதாஸ் ஏத்துக்கிற மாதிரியும் தெரியல, அன்புமணி பாஜகவோட போறதாக்க
இவர் திமுக பக்கம் போயிடுவாரோங்கிற ரீதியிலையும் பார்க்கப்பட்டு இருக்கு. அப்ப வன்னியர் ஓட்டுகள் பாமகவை சிதைக்கிற வேலையிலையும் இப்ப அமித்ஷாஜி ஒரு கட்டளை பிறப்பிச்சிருக்காரு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு மதுரையில நடத்தியதை போல இன்னும் 2 அல்லது 3 மாசத்துல கடலூர், விழுப்புரம் முதலான ஒரு பகுதியில அனுமனுக்கு, கடவுள் ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு மாநாடு நடத்துவதற்கும் பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க. ஜெய் அனுமன் அப்படிங்கிற அந்த கோஷத்தை இங்க தமிழகத்துல இன்னும் 2 அல்லது 3 மாதங்கள்ல பார்க்கலாம். அதை அடுத்துதான் கார்த்திகை தீபம் வரும். அந்த கார்த்திகை தீபத்துல திரும்பவும் முருகன் பக்கம் போய் அந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்லப்படுகிற அந்த திருப்பரங்குன்றம் மலையை அபகரிக்க, அங்க கபலீகரம் செய்ய அதற்கு ஒரு அரசியல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க மலையை புடுங்கணும், இங்க அனுமனுக்கு ஒரு மாநாடு நடத்தணும், அங்க பாமகவை 2 அப்பாவையும் பையனையும் பிரிக்கணும், எடப்பாடின்னு ஒரு வார்த்தையவே சொல்லாம அதிமுகவை தன் கட்டுக்குள்ளார கொண்டு வரணுங்கிற பல கணக்குகளை டெல்லியில உட்கார்ந்துட்டே போட்டுட்டு இருக்கிற அமித்ஷா, இந்தியாவில் பல மாநிலங்கள் அமித்ஷா குறி வச்சது தப்புனதே கிடையாது. இங்க எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு பிளான் மேல பிளானா போட்டுக்கிட்டே இருக்காரு அமித்ஷாஜி அவர்கள். இதற்கு அதிமுக இன்னும் என்னென்ன வகையில எல்லாம் சின்ன பின்னமா போதோ தெரியலன்னு ரத்தத்தின் ரத்தங்கள் வருத்தத்தோட, கண்ணீரோட, கவலையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்ல தகவல்கள் பரிமாறிட்டு இருக்காங்க. அது மாதிரி எனக்கே நிறைய தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப வேதனையினுடைய உச்சமா ரத்தத்தின் ரத்தங்கள் இருக்காங்க. ரத்தம் கொதித்து போய் கொண்டிருக்கிறார்கள். பிபி எகிரி கொண்டிருக்கிறது. அண்ணன் எடப்பாடி என்னதான் செய்ய போகிறார்?